நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கூடலூர் வடவயல் பகுதியில் தன் வயலில் மின்சாரம் தாக்கி யானை இறந்த சம்பவத்தை மறைத்து சேற்றில் சிக்கி யானை இறந்ததாக கூறி தலைமறைவாக இருந்த தோட்ட உரிமையாளர் பாலகிருஷ்ணன் கூடலூர் மாவட்ட வன அலுவலகத்தில் சரணடைந்த நிலையில் அவரிடமிருந்து மின்பொருட்கள் மீட்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டு கூடலூர் நீதித்துறை மாஜிஸ்திரேட் முன்பு ஆஜர்படுத்தி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அமைந்துள்ள வடவயல் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நேரம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஆண் காட்டு யானை உணவு தேடி கிராம பகுதிக்குள் உலா வந்துள்ளது. அப்போது பாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்திற்குள் காட்டு யானை நுழைந்த போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளது. சேற்றில் சிக்கி யானை உயிரிழந்ததாக அவர் வனத்துறைக்கு தகவல் கொடுத்து தலைமறைவாகிவிட்டார். யானையை பரிசோதித்த வனத்துறை மருத்துவர் யானை மின்சாரம் தாக்கி இறந்ததாக மருத்துவர் அறிக்கை வழங்கினர். இந்நிலையில் காட்டு யானை விவசாய நிலத்திற்குள் நுழைவதை தடுக்க சட்டவிரோதமாக மின்சாரம் வேலி அமைத்த நில உரிமையாளர் பாலகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனையடுத்து மின்சார வேலி அமைக்க பயன்படுத்தப்பட்ட பேட்டரி, மின் வயர்கள் மற்றும் வேலி கம்பிகள் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றியும் தலைமறைவான நில உரிமையாளரை வனத்துறையினர் வலைவீசி தேடி வந்த நிலையில் பாலகிருஷ்ணன் கூடலூர் மாவட்ட வன அலுவலகத்தில் நேரில் சரணடைந்த நிலையில் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு கூடலூர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.